ராகு பகவானின் அருளாசை பெறப்போகும் அன்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க வர பார்த்திங்கன்னா ராகு திசை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். 18 வருஷம் நடத்துகிற தசைங்க. இதில் நல்லது என்னென்ன பண்ண போகிறார், எதில் கவனமாக இருக்கணும், ஆண் பெண் இருவருக்கும், அனைத்து வயதினருக்கும், இளமையில் எப்படி இருக்கும், குழந்தை பருவத்தில், முதுமையில் என்ன செய்ய போகுது அப்படின்னு பிரித்து பார்க்க போகிறோம். மேலும் ஒவ்வொரு புக்தியிலும் இந்த ராகு திசையில் ஒவ்வொரு புக்தியும் தெளிவாக பார்த்து சொல்ல போகிறோம். பொதுவாக பிறந்த உடனே யாருக்கு வரும் அப்படின்னா திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடனே வரும். இதில் இந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது 18 வருஷம். இதில் புக்தி அடிப்படையிலையும் பிரிக்கணும். பொதுவாக ஒரு தசை நல்லது கெட்டது அப்படின்னு ஒரு சிலர் ராஜயோகமாக இருக்கும். 11லேருந்து தசை நடத்தது 3, 6, 10, 11 வந்தால் ராஜயோகம். இதே நல்ல ஸ்தானத்துலையோ பாவங்கள் தப்பான இடத்துலையோ நின்று 8ல் நின்று நடத்தினா ரொம்ப பாதிப்பை கொடுத்துருது. அப்போ ஸ்தான பலம், கிரக சேர்க்கைகள் இதுவும் முக்கியமாக இருக்குது. இப்போ இதில் நல்லது கெட்டது அப்படின்னு பிரித்து கூட பார்ப்போம். முதல்ல சிறு வயதில் நல்ல தசை நடக்குதுன்னு வைங்க. இந்த ராகு தசை சிறு வயதில் நல்லதாக நடக்குது அப்படின்னா குழந்தைகள் கல்வியில் வளர்ச்சி, பல மொழிகள் பேசக்கூடியது, இன்டர்நேஷ்னல் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆங்கில நாலேஜ் மட்டும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் கிடைக்கிறது, அரசாங்க உதவி, இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதுக்காக சிறு வயதிலே ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்கூல் படிக்கும்போதே அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் வின் பண்ணுறது, இன்டர்நேஷ்னல் சென்று வருதல், ஸ்போர்ட்ஸில் வெற்றி, எதிரிகளை வீழ்த்துதல், இது மாதிரி நடக்கும். இதே மத்திய வயதில் வருது, வெளிநாடு சென்று வருதல், வெளிநாடு வேலை வாய்ப்பு, வெளிநாடு தொடர்புடைய விஷயங்களில் வெற்றி, தன தானிய விருத்தி, குடும்ப விருத்தி, பலதரப்பட்ட கமிஷன் வகை வருமானம். இதில் பொருள் வேற வருது, வாங்கிறது வேற வருது, உங்களுக்கு லாபம், ரியல் எஸ்டேட் யோகங்கள், கைமாற்றி விட்டால் போதும், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இதே முதுமையில் நல்லா இருக்குன்னு வைங்க, வட்டி வருமானம், இன்சூரன்ஸ் வகையம், ஹெல்த் வகையில் நல்லா இருக்கிறது, மூச்சு சம்மந்தப்பட்ட நல்லா இருக்கும், வயது ஆரோக்கியம், இது மாதிரி பெரியவங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுவே சிறு வயதில் இந்த ராகு தவறான இடத்துல தவறான பாவத்தில் நின்றுன்னு வச்சுங்களேன், கல்வியில் தடை, பேச்சில் உளறுதல், உடல் உபாதை, மருத்துவ செலவு, வியாதி ஒன்று மாற்றி ஒன்று வருது. இதே இது மத்திய வயசில் வருதுன்னா அரச தண்டனை, தவறான பெண்கள் சாவகாசத்தால் பாதிப்பு ஏற்படுதல், ஃபைன் போடுறது, குடும்பம் பிரிக ஏற்பட ஒரு சில குடும்பம் பிரிஞ்சிடும், கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள், பார்ட்னர்ஷிப் முறிவு, கவனமாக இருக்கணும். இதுவே வயதான காலத்தில் வந்தால் நோய் நொடிகள், ஒன்று மாற்றி ஒன்று மருத்துவ செலவுகள், புலப்படாத வியாதிகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, கண்ணுக்கு தெரியாத தொற்றுகள், தலைமுறையாக மருந்து சாப்பிட்ற மாதிரி வந்துடும், கவனமாக இருக்கணும். பொதுவாக ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 3வது ராசியாக மத்திய வயசுலேயே வரும், ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக இதே பார்த்திங்கன்னா சுக்கிர திசையில் பிறந்தவங்களுக்கு, சுக்கிர பரணி, பூரம், பூராடம் அவங்களுக்கு, அடுத்தது சூரிய நட்சத்திரத்தில் கிருத்திகை, உத்திரம், இந்த நட்சத்திரம் இவங்களுக்கு மிடில் வரும். இந்த தசை மட்டும் கரெக்டாக அமைஞ்சிட்டா அப்படியே டேக் ஆஃப் ஆகி சூப்பராக போயிடுவாங்க. இது மிஸ்டேக் ஆச்சுன்னு வைங்க, இதை மிஸ் பண்ணிட்டா வாழ்க்கை நிறைய பேருக்கு மிஸ் ஆயிரும். அப்போ இந்த தசையை சாதகமாக பயன்படுத்திக்க முடியும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு சொந்த வீடுகள் கிடையாது, தான் இருக்கிற வீட்டை சொந்த வீடு மாய்க்கும், அந்த மாதிரி ராசி. சரி, பலாபலனுக்கு நம்ம போவோம். இப்போ இந்த ராசி ராகு தசை ராகு புத்தி நடக்குதுன்னு வைங்க, இது 2 வருடம் 8 மாதம் 12 நாள் நடத்தும். ராகு தசை மட்டும் நல்லா இருந்துட்டுன்னு வச்சுங்களேன், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உண்டு, குடும்பம் பெருகக்கூடிய அம்சம் உண்டு, பொருளாதார விருத்தி, தன தானியம் உண்டு, அரசால் ஆதாயம், கவர்மெண்ட் சப்சிடி கிடைக்கிறது, காற்று சம்பந்தப்பட்ட காற்றாலை, மின்சாரம் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய அதில் உண்டு, கடல் கடந்து சென்று தனம் பொருளாதாரம் ஈட்டக்கூடியது, இது மாதிரிலாம் செல்வ செழிப்பு, குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து உழைச்சி பெரிய ஆளாவாங்க. இதுவே இந்த ராகு கொஞ்சம் தவறான இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், குடும்பத்தில் தொந்தரவு, எதிரிகளால் பிரச்சனை, ஆதாயம் இல்லாமல் பாதகம், வீட்டில் பொருட்கள் தொலைவது, குடும்பத்தில் ஒன்று மாற்றி ஒன்று வியாதிகள் வருவது, எல்லாம் பரிகாரம் பண்ணி தான் வரணும். லக்ன அடிப்படையில், தசாபுத்தி அடிப்படையில், ஜாதக ரீதியாக பார்த்து காப்பாற்றிக்கணும். இதில் கண்ணுக்கு புலப்படாத வியாதிகளாக இருக்கும், ரொம்ப கவனம் தேவை. சரி, இதுவே ராகு தசை குரு புத்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன், 2 வருடம் 4 மாதம் 24 நாள் நடக்கும், பெரிய தசை.
இப்போ குரு நல்லா இருக்குது, நல்ல அம்சத்தில் இருந்துச்சு அப்படின்னு வைங்க, நல்ல கிரக சேர்க்கைகள் சூரியன் செவ்வாயோடு சேர்ந்துருக்கோம்னா அரச பதவி, பண விருத்தி, தொழிலில் மிகுந்த வளர்ச்சி, கால்நடையால் ஆதாயம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, திருமண நிகழ்வுகள் நடக்கப் போகுது, குழந்தை பாக்கியம் உண்டு, ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பு உண்டு, வட்டி வகை ஆதாயம் உண்டு, நகை சேர்க்கைகள், ஒன்றுக்கு மேற்பட்ட நகை, விதவிதமான கலெக்ஷன்ஸ், ஃபாரின்ஸ் கலெக்ஷன்ஸ், வெளிநாடு சென்று பொருளீட்டுதல், குடும்பத்தில் இருக்கிற அனைத்தினரும் சுபட்சமாக இருக்குங்க, சந்தோஷம்தான். அதனால் ஸ்கூலு காலேஜ் கட்டலாமான்ங்கிறது தோணும். சரி, இதுவே குரு கொஞ்சம் மாறி இருக்குன்னு வைங்க, குழந்தைகள் படிக்கலைங்கிறது, குழந்தைகள் கல்வி தடை, கண்களில் சர்ஜரி ஏற்படுது, கொழுப்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள், பண நெருக்கடி, வட்டி கட்டியே வீணாக போகுதல், வட்டி கட்ட ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவமானம், இதுதான் மிச்சமாக இருக்கும். ரொம்ப பேர்த்துக்கு இந்த தசாபுத்தியில் கொஞ்சம் கவனமாக இருந்து பரிகாரங்கள் பண்ணி தப்பிக்கணும். வியாதியோ வியாதி, ஒன்று மாற்றி ஒன்று, இந்த மாதிரிலாம் தந்துடுது. இதில் முக்கியமாக இருக்குன்னா நகை தொலைத்தல், நகை அடகு வச்சுட்டு மீட்க முடியாமல் அப்படியே வித்துடுறாங்க. சின்ன கோயில் பரிகாரம் ஜாதகம் பார்த்து மீண்டு வந்துடலாம். அதை விட்டுட்டு நகையை போதும் வட்டிக்கு வட்டி கட்டுதில் தவிர்த்து வரும். கிரெடிட் கார்டை தவிர்த்துடும் இந்த தசாபுத்தியில். இதுவே ஒரு பரிகாரம் தான். சரி, அடுத்த புத்தியில் இதே ராகு திசை சனி புக்தி. சனி நல்லா இருக்குன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு 2 வருஷம் 10 மாதம் 6 நாள் நடத்துதுங்க, நல்லா இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, பொருளாதார விருத்தி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், எண்ணெய் வித்துக்கள், அதாவது எண்ணெய் சம்மந்தப்பட்டது, எள் விதைகள், இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். அதாவது மார்க்கெட் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அனைத்துமே சக்ஸஸ். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கட்டடம் கட்டுறது, வீடு கட்டுறது, போர்போர்டாக தண்ணி வருது, ஆடு மாடு வளர்ப்பு, இப்போ தான் தோட்டம் வாங்கலாம், ரியல் எஸ்டேட் வாங்கலாம், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது பண்ணலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது, குடும்பத்தில் வியாதியிலிருந்து ஒருத்தர் மீண்டு வந்துடுவார், கண்டம் தப்பித்தல் தான் நடக்கும். இதுவே சனி கொஞ்சம் பாதிச்சிருக்கு, ராகும் பாதிச்சிருக்குன்னு வைங்க, பொருளாதார நெருக்கடி, வேலை இழத்தல், உடல் உபாதை, கால் நரம்பு பிரச்சனை, நுரையீரல் சார்ந்த தொந்தரவு, குடும்பத்தில் மகன் மகள் கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறத பார்ப்பாங்க, வெளிநாடு போயிட்டு ப்ரொமோட் ஆகி வர்றது, வேலையில் ஒரு இழப்பு ஏற்படக்கூடியது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலைக்கு போகிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வயதானவங்க எஸ்பெஷலி ஹாஸ்பிட்டலில் மருந்து மாத்திரை தப்பாக போயிடுறது, உணவில் தப்பான உணவு எடுத்துக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக்கே இருக்காது, டயபெட்டிக் மாத்திரை சாப்பிட்டு கல்லீரல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வர்றது, நுரையீரல் சம்மந்த தொந்தரவு வருது, நீர் கொத்துக்கிறதுலாம் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது மைனஸாக இருக்கவங்களுக்கு. அடுத்து நல்லதாக இருக்கிறத பார்த்து பார்ப்போம். ராகு திசை புதன் புத்தி. புதன் நல்லா இருக்குன்னு வைங்க, இது 2 வருஷம் 6 மாதம் 18 நாள் நடத்துது. கெட்டதுக்கு இதே தான், நல்லதாக இருக்குன்னு வைங்க. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உண்டு, மாமன் வகையில் ஆதாயம் உண்டு, நண்பர்களால் வளர்ச்சி, கணினி சம்மந்தப்பட்ட துறையில் வளர்ச்சியாக இருக்கும், வெற்றி வாய்ப்புகள் தானாக தேடி வரும், அரசாங்க ஒப்பந்தங்கள், பேங்க் வகையில் ஆதாயங்கள், புது புது தொழில்நுட்பங்கள் கற்றுக்குவீங்க, குடும்பத்து உறவில் சுபிச்சமாக இருக்கும், கலகலப்பாக இருக்கும், குடும்பத்தில் புது ஆடை ஆபரணம் நகை நட்டுகள் சேர்க்கக்கூடியது, ஃப்ளாட் வாங்குவீங்க, ஃப்ளாட் வாங்கி வாடகைக்கு விடுறது, வீடு எடை மனைகள் வாங்கி வாடகை விடுறது, புரோக்கரேஜ் வகையில் ஆதாயம், குடும்பத்தில் இருக்கிற ஆண் பெண் இருவரும் சுபிச்சமாக காதலன் காதலி மாதிரி இருக்கிறது, இது மாதிரி நடக்கும். இதே அந்த புதன் கொஞ்சம் மாறி இருக்கு, ராகு திசை புதன் புத்தி தவறாக இருக்குது, சரியாக செட் ஆகலைன்னு வைங்க, செக் மோசடி, கேஸ் வம்பு வழக்குகள் வரக்கூடியது, மாமன் உறவில் பிரச்சனை, வண்டி வாகனத்தில் கவனம், வேலையில் தான் பிரச்சனை. ஃபஸ்ட்டு வேலையில் தான் கை வைக்குது, தப்பான இதில் பண்ணிவிட்டு, இதில் ஃபாரின் ட்ரான்சாக்ஷன் ஒரு அடிக்ஷன் மாதிரி வரும், சீட்டு புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு அடிக்ஷன் ஆயிரும். அதாவது ஷேர் மார்க்கெட் அடிக்ஷன் ஆகி விட்டதை பிடிக்கிறேன்னு பணத்தை விடுறது, வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்துட்டு மாட்டிக்கிறது, செக்லீஃப் பவுன்ஸ் ஆகி பிரச்சனை வர்றது, நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, மாமன் வகை, இந்த மாதிரிலாம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க. இதுக்கு பரிகாரங்கள் ஜாதக அடிப்படையில் பார்த்து மீண்டு வரக்கூடிய வழியை பாருங்கள். அடுத்து ராகு திசையில் கேது புத்தி 1 வருடம் 18 நாள், ரெண்டுமே சொந்த வீடுகள் இல்லாதது,
ஏன்னா தூரதேசம் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உண்டு, நல்லா இருக்குன்னு வைங்க. வெளிநாடு வேலை வாய்ப்பு உண்டு, செல்வ இதாக இருக்கும், வளர்ச்சி, கண்ணுக்கு தெரியாத வகையிலிருந்து பண வருவாய் உண்டு. குடும்பத்தில் ஒருத்தர் புது மொழிகள், புது வளர்ச்சிகள் காண்றது, இந்த மாதிரிலாம் வரும். இதே கெட்டிருக்குன்னு வைங்க, ஒன்று மாற்றி ஒன்று, கண்ணுக்கு தெரியாத வியாதிகள், வம்பு வழக்குகள், ஏதோ ஒரு தொந்தரவு, சீவனையாக அதாக இருக்கா, ஏதோ ஒரு குற்றம், வளர்ச்சியில் தடை, உடல் உபாதை, கணவன் மனைவி அந்யூன்யம் குறைதல், பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் வந்துடும். கவனமாக இருக்கும். இந்த ரெண்டுமே ராகுக்கு எது பாம்பு கிரகங்கள் இல்லையா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ தான் ஃபாரினில் ஒரு ப்ராடக்ட் வாங்கி சேல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு பாதியில் நின்றுட்டு விற்க முடியாமல் மாட்டிக்கிற பெருந்தொகை லம்ப் அமௌண்ட் பார்க்கணும்னா ஜாதகம் பார்த்து தான் பண்ணணும். பெருந்தொகை போடுறீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும். குழந்தை தடை ஏற்படும் இந்த இடத்துல, குழந்தை கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறதை பார்க்குறதெல்லாம் இந்த ஜாதகம் தான், பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்து இதில் ராகு சுக்கிர புத்தி 3 வருஷம் சாலிடாக இருக்குது. இப்போ நல்ல நிலையில் இருக்குன்னு வச்சுங்களேன், தன தானிய விருத்தி, ஆடை வகையில் ஆதாயம், பப்ளிசிட்டி, சினிமா சம்மந்தப்பட்டது, பெண்கள் வீட்டில் சுபிச்சமாக இருப்பாங்க, நகை நட்டுகள் சேர்க்கக்கூடியது, திருமண யோகம், குழந்தை பிறப்பு யோகங்கள், சொத்து சுகம் சேர்க்கிறது, லக்ஸுரிஸ் ப்ராடக்ட்லாம் வீட்டில் வாங்குறதெல்லாம் நடக்கும். இதே தவறாக இருக்குன்னு வச்சுங்களேன், அலர்ஜி சம்மந்தப்பட்டது ஏற்படுது, தவறான நபர்கள் தொடர்பு ஏற்பட்டு குடும்பம் பிரிதல், பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துடுறது, ஃபோட்டோ, பணம், சீக்கிரட்டை வெளியே சொல்லக்கூடாத காலகட்டங்கள், யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது, பாலினம் சம்மந்தப்பட்ட உறுப்புகளில் தொந்தரவுகள் ஏற்படுதல், கொஞ்சம் கவனமாக கையாள் கால வேண்டிய காலகட்டங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த தசை ரெண்டுமே. இது கணவன் மனைவி சந்தேகப்படுதல், இதெல்லாம் அது ஏற்பட்டும், கொஞ்சம் கவனமாக கையாளணும். தவறான இடத்துல இருந்துட்டான் கேர்ஃபுல்லாக பரிகாரம் பார்க்கணும். ஜாதக ரீதியாக பார்த்தா தான் தெளிவாக தெரியும். அதுவும் சரி. அடுத்து ராகு தசை சூரிய புத்தி 10 மாதங்க, 24 நாள் வரும். இது நல்லா இருக்குன்னு வைங்களேன், கவர்மெண்ட் வேலை அள்ளி கொடுத்துரும், வேலை வாய்ப்புகள் தானாக தேர்ந்துடும், நிர்வாகம், ப்ரமோஷன், குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு கூட சேர்ந்து மன ஒற்றுமை இருக்கிறது, குடும்பத்தில் ஒரு வீடு இன்னொரு வீடு வாங்கிறது, நகை ஆபரணம் வாங்கிறதல், பெண்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, ஆண் பெண் இருவர் ஒற்றுமை, குலதெய்வ கோயில் அருள், மலைமேல் கோயிலுக்கு சென்று வருதல், இது மாதிரி பல சுபிச்சனைகள் நடக்கும். இதே கொஞ்சம் சூரியன் கெட்டிருக்குன்னு வைங்களேன், தந்தை மகன் உறவில் பிரச்சனை, குழந்தை வருத்தப்படுதல், எலும்பு சம்பந்தப்பட்ட தேய்மானம், சர்ஜரி வர வாய்ப்புண்டு, இதயம் சார்ந்த நோய்கள் வர வாய்ப்பு, கவனமாக இருக்கணும். சிறு வயதில் அரசாங்கத்தை பகைச்சக்கூடாது, வேலை மேலதிகாரிகளோட தொந்தரவு, கருத்து வேறுபாடு இருக்கும். மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் வராத மாதிரி கஷ்டப்படுவாங்க சின்ன வயசில். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஸ்கூல் கிடைக்குமான்னு, நீட்டுன்னு அந்த மாதிரி எக்ஸாமில் கஷ்டப்படக்கூடியது. அதனால் அந்த தசாபுத்தியில் கவனம் தேவை. அடுத்து சூரிய தசை சந்திர புத்தி. இது பார்த்திங்கன்னா 1 வருடம் 6 மாதம். சந்திரன் மட்டும் நல்லா இருந்ததுன்னா வெளிநாடு, நீர்நிலையில் ஆதாயம், பயணங்கள், ரெண்டுமே பயண கிரகங்கள். ட்ராவல் சம்மந்தப்பட்டதில் நல்லாயிருக்கும், பெண்களுக்கு நல்லதாக இருக்கும், சொத்து சுகங்கள் சேர்க்கலாம், ஆடு மாடு கால்நடை வளர்ப்பு, நகை ஆபரணம் உடை இதில் வளர்ச்சி, பால் விருத்தி உண்டு, திருமண யோகம், மனசு அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஆன்மீக நாட்டம் அதிகம், ஆன்மீக கோயிலுக்கு சென்று புனித நீராடுதல், அம்மாவுக்கு வளர்ச்சி, ஏதோ ஒரு வகையில் கவர்மெண்ட்டு போனால் அந்த பணம் வந்துகிட்டே இருக்கும். இதே இது சந்திரன் கேட்டிருக்குன்னா ஃபஸ்ட்டு தூக்கத்தை பாய்ச்சிடும், ஹாலுசினேஷன் மாதிரி ஏதோ ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதாக இருக்குமோ இதாக இருக்குமோ, கனவுக்குள் கனவு வர்றது, சிந்தனைக்குள் சிந்தனை. அப்போ முதல்ல மனசை பாய்ச்சிருது, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வர வாய்ப்புண்டு, குடும்பத்தில் பெண்கள் ஒன்று மாற்றி ஒன்று வியாதி, கணவன் மனைவியோட சண்டை சச்சரவுகள், தண்ணி வீட்டில் ஒன்று லீக் ஆகிட்டே இருக்கிறது, கர்ப்பப்பை சார்ந்தது, கண் சார்ந்தது தொந்தரவு, குடும்பத்தில் ஒருத்தருக்கு வெரிகோஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வர்றது. இந்த ராகதசை சந்திரபுத்தியில் ரொம்ப கவனமாக கையாளுங்க, தக்க பரிகாரங்கள் பண்ணி தான் வெளியே வரணும். அதை ஜாதக அடிப்படையில் பார்க்கணும். அடுத்து ராகதசை செவ்வாய் புத்திங்க. ராகதசை செவ்வாய் புத்தி இறுதி புத்தி தான். இது 1 வருடம் 18 நாள் வருது. இது கொஞ்சம் பெரிய தசை தான். இது முதல்ல இது நல்லா இருக்குது, செவ்வாய் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன், வெளி மாநிலம் சென்று வருதல், சொத்து சுகங்கள் சேர்க்குதல்,
இரத்த விருத்தி அடைதல், உடலை கட்டமைத்துக் கொள்ளுதல், சினிமா சம்மந்தப்பட்டது, ஷூட்டிங் போகுது, வண்டி வாகனம், நிறைய ஒரே இடத்துல 4-5 வண்டி வாங்குறது, வாடகை வருமானம், ரியல் எஸ்டேட் யோகங்கள், குடும்பத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சி, அப்புறம் லவ் மேரேஜ் சம்மந்தப்பட்ட ரொம்ப நாளாக கல்யாணம் சம்மந்தம் நடக்கல, வேறு கம்யூனிட்டியாக லவ் மேரேஜாக நடக்கும். இந்த மாதிரி தசை நடந்து 40 வயசு தான் திருமண யோகம் கொடுத்துரும். குடும்பத்தில் மொத்தம் சுபிச்சமாக இருக்கும். இதே கொஞ்சம் மாறி இருக்குன்னு வைங்க, கெட்டு இருக்குது செவ்வாய், இரத்த சம்மந்தப்பட்ட தொந்தரவு, உடன் பிறந்த சகோதரர்கள கருத்து வேறுபாடு, கூட்டுத் தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி விரிசல் ஏற்படுது, வீடு பராமரிப்பு செலவு வந்துகிட்டே இருக்கும், மருத்துவ செலவு, போலீஸிடம் கருத்து வேறுபாடு ஏற்படுதல், எதிரிகள் விரோதிகள் உங்களை இந்த நேரத்தில் செய்வன வைக்க அது வைக்கணும்னு தோன்றது, இந்த மாதிரி தப்பான இதுகள் தோணும். புது பரிகாரம் கொடுக்குறேன், ஜாதக அடிப்பில் பரிகாரம் வேணால் புது பரிகாரம் கொடுக்குறேன். துர்க்கை அம்மன் வழிபாடு, பாம்புக்கு பால் ஊற்றுதல், ராகு திருநாகேஸ்வரம் இந்த மாதிரி ராகு திசை உள்ள கோயிலுக்கு சென்று வருதல், துர்க்கை அம்மனுக்கு விளக்குகள் போடுதல், இதெல்லாம் புது பரிகாரம் செஞ்சுவேன். சில மீண்டு வரலாம். இதை தவிர யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இது மாதிரி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வேறு சந்தேகம் தான் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக பதிலளிக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.